அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் டிரம்ப் ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை பாதுகாப்பு படையினர் உடனடியாக சுட்டுக் கொன்றனர். உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன், முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகின்றனர். இதனை முன்னிட்டு பென்சில்வேனியாவில் ஆதரவாளர்கள் மத்தியில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சரிந்து விழுந்த அவரை பாதுகாப்பு படை வீரர்கள் மீட்டதைத் தொடர்ந்து காதுகளில் ரத்தம் வழிய டிரம்ப் கையை உயர்த்தி காண்பித்தார். இந்த அதிர்ச்சிகர சம்பவத்தில் டிரம்பின் ஆதரவாளர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூடு நடத்தியவரையும் போலீசார் சுட்டுக் கொன்றனர். அறிக்கை வெளியிட்டுள்ள டிரம்ப், துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த நபருக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் உடனடியாக நடவடிக்கை எடுத்த அமெரிக்க காவல்துறைக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். திடீரென்று சத்தம் கேட்டவுடன் தனக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை என கூறியுள்ள டிரம்ப், காது ஓரத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது என சம்பவத்தை விவரித்துள்ளார். டிரம்பிடம் அமெரிக்க அதிபர் பைடன் நலம் விசாரித்துள்ளார். இதேபோல் டிரம்ப் நலமுடன் இருப்பதாக அவரது மகன் கூறியுள்ளார். அதே சமயம் இந்த சம்பவத்திற்கு பைடன் அரசுதான் காரணம் என டிரம்பின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் நாளை நடைபெறும் குடியரசுக் கட்சி தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் திட்டமிட்டபடி டிரம்ப் பங்கேற்பார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிரம்பிற்கு எதிராக படுகொலை முயற்சி நடந்ததை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பற்றிய விவரங்களை கண்டறிந்துள்ளது. படுகொலை முயற்சிக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.